கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்குரிய வசனம் என்னன்னா 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 39வது வசனம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 39வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. யாருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக. மனுஷர்களை குறித்து பேசவில்லை. இந்த 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 39வது வசனம் கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக. ஏனென்றால் எபேசியர் 5:16 சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகளானதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம லாஸ்ட் டே, இந்த லாஸ்ட் டே, இது கடைசி நாட்கள் அல்ல, கிருபையின் நாட்கள் அல்ல. கிருபையின் நாட்கள் எல்லாம் நமக்கு கடந்து போய்விட்டது. இன்னைக்கு லாஸ்ட் நாட்கள்ல இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் நாம கிறிஸ்தவர்களாகிய நாம இருக்கிற நாட்கள் எப்படிப்பட்டது என்றால் கடைசி மணி துளிகள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். the last few minutes. என கர்த்தருடைய வருகை, நம்ம சுற்றி இருக்கிற காரியங்கள், நம்ம கேள்விப்படுகிற காரியங்கள், நாம பார்க்கிற விஷயங்கள், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நம்மளால பார்க்க முடியல. நிறைய முன்னேற்றங்கள், நிறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்துருக்கு, நிறைய காலங்கள் மாறி இருக்கு. பிள்ளைகளுடைய வளர்ச்சியில நிறைய பெரிய மாற்றத்தை பார்த்துட்டு இருக்கோம். சுற்றி இருக்கிற காரியங்கள்ல பெரிய மாற்றத்தை பார்த்துட்டு இருக்கோம். இயற்கைகள் கூட நம்மளுக்கு சொல்லுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக சமீபத்தில் வந்து கொண்டிருக்கிறார். நாம் ஆயத்தப்பட வேண்டியது மிக மிக முக்கியம். நம் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக. பயம், கர்த்தருடைய பயம் நம்மளுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அதுதான் 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 39வது வசனம் சொல்லுது. நாம பயந்து நடக்க வேண்டும். நம்மளுடைய இந்த வசனங்கள் எல்லாம், இப்பொழுது பேச போற வசனங்கள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில நாம இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணியிருக்கிறோமா? இந்த வசனத்தின் படி நாம நடக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்த்து நிதானித்து பார்க்க வேண்டும். வசனத்தை கொண்டு நாம எந்த நிலைமையில இருக்கிறோம், நம்ம ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எந்த நிலைமையில இருக்கு என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வசனத்தோடு ஒப்பிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதனாலதான் எபேசியர் 5:16 சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகளுக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஏன்னா நம்ம லாஸ்ட் மினிட்ஸ், கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபத்தில் இருக்குது. நம்ம அந்த நியாயாதிபதி வரும் பொழுது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம காத்து கொண்டு இருக்கிறோம். அவர் வருகை எப்போ வேணாலும் இருக்கும். அதனால் அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயங்கள். சில வசனங்களோடு கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன். என்ன வசனங்கள் என்றால், ஒரு 3 நபர்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். கர்த்தருடைய பயம், அந்த பயத்தினால என்னென்ன மாற்றங்கள் வரும். ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், இந்த 3 பேருக்குள்ளமே ஒரு ரட்சிப்பு வந்திருக்கு. ஆனா அந்த ரட்சிப்பை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எப்படி பிரயோஜனப்படுத்தி கொண்டார்கள், கர்த்தருடைய ஊழியத்துல எப்படி பயன்படுத்தினாங்க. இன்றைக்கு நாமும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். புதிய ஏற்பாட்டு காலத்துல இவர்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. அவங்களுக்கும் ஆவியினாலும் ஜலத்தினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்க. நாமளும் ஆவியினாலும் ஜலத்தினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம். அவங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, நாமளும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் அவங்களுடைய ரட்சிப்பை எப்படி பிரயோஜனப்படுத்தினாங்க, எப்படி ஆண்டவருக்காக எடுத்து பயன்படுத்தினாங்க, இயேசு கிறிஸ்துவுக்காக தங்களுடைய ஓட்டத்தை எப்படி முடித்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதே போலதான் நாம அதே ரட்சிப்பை தான் பெற்றுக்கொண்டோம். ஆனா நாம இன்னைக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கோம், எப்படி பேசுறோம், நம்ம எந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மையாவே நான் வசனத்தின் பிரகாரமா தான் வாழ்றேனா? நம்ம ஊழியம் பண்ணலாம், சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி எடுக்கலாம், வாலிபர்கள் ஊழியம் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம், பெண்கள் மத்தியில் ஊழியம் பண்ணலாம், மெசேஜ் கொடுக்கலாம், எல்லாமே சரி. ஆனால் வசனத்தின் பிரகாரமாய் என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த வசனத்தை நம்மை நாமே நிதானித்து ஆராய பார்க்க வேண்டும். 3 நபர்கள் தான். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட 3 நபர்களும் தங்களுடைய ஓட்டத்தில், ஆவிக்குரிய ஓட்டத்தில் கர்த்தருடைய ஊழியத்திற்காக எப்படி ஓடினாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவது ஸ்தேவான். 3 பேரு. முதலாவது ஸ்தேவான், 2வது கொர்நேலியு, 3வது சவுலாகிய பவுல். இந்த ஸ்தேவான் பந்தி விசாரிப்பு காரனாய் காணப்பட்டான். கொர்நேலியு 100க்கு அதிபதியாய் இருந்தான். சவுல் கிறிஸ்தவர்கள் நியாயசாஸ்திரிகளிலிருந்து நிருபங்களை வாங்கி கொண்டு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவர்களாய் காணப்பட்டார். இந்த 3 நபர்களும் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜாப். அவங்களுக்கு 3 பேருக்கும் சம்பந்தமே இல்லை. ஒருத்தர் பந்தி விசாரிப்புக்காரனா காணப்படுறாரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 100க்கு அதிபதியா இருக்கிறாரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை தேடி கொலை செய்யறவரா, அவங்களை துன்பப்படுத்துகிறவங்களா, அவங்களை அடிக்கிறவங்களா காணப்பட்டாங்க. 3 பேருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
கிடையாது. ஆனா இந்த ரட்சிப்பு, இந்த தேவ பயம் இவங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உடனே, அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இவர்களுக்குள் வந்த உடனே இவங்க எப்படி மாறுறாங்க, எப்படி இவங்க பயன்படுத்தப்படுறாங்கன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். இதே போல தேவன் நம்மளை இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரா? நமக்கு நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். இவர்களோட ஒப்பிட்டு நான் கரெக்டாக தான் இருக்கிறேனா என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அப்படின்றத நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். முதலாவது சில வசனங்கள் அதோடு கூட பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயப்பட பயம், இது எப்படிப்பட்ட பயமாய் காணப்படும் என்றால், நீதிமொழிகள் 1:13 சொல்லுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையும் அகந்தியும் தீய வழியும் புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எதை வெறுக்கும்? தீமையை வெறுக்கிற காரியம். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோமா? அது மட்டும் கிடையாது. 1 பேதுரு 2:2-3 சொல்லுது, சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஒருவர் தேவ பயம், அந்த ரட்சிப்புக்குள்ள நான் ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தர் எனக்குள்ள கிரியை செய்கிறாரு, ஆவியானவர் என் மேல் அபிஷேகத்தை வச்சிருக்கிறாருன்னா நிச்சயமா சகலவித துர்குணங்களும் நாம் எடுப்போம், சகலவித கபடத்தையும் நம்ம வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துவோம், வஞ்சகங்களை அப்புறப்படுத்துவோம், பொறாமைகளை அப்புறப்படுத்துவோம், சகலவித புறங்குறுதலையும் ஒழித்து விட்டு நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோம்? புதிதாய் பிறந்த குழந்தையை போல. உண்மையாவே இந்த 5 குணங்களையும் இவங்க எப்படி கிரியை பண்றாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது ஸ்தேவான் பாருங்களேன். அப்போஸ்தலர் 6:8-10 இந்த வசனங்கள் பாருங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய பயம், ரட்சிப்பு. ஒரு பந்தி விசாரிப்புக்காரங்க, பெரிய ஊழியரோ ஒரு பெரிய தீர்க்கதரிசியோ இல்ல வேற ஒரு காரியத்திலேயோ காணப்படல. ஒரு பந்தி விசாரிப்புக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட ஒரு நபர் அப்போஸ்தலர்களால தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஒவ்வொருத்தரையா தேர்ந்தெடுத்து சில பேர் என்ன பண்றாங்க, பந்தி விசாரிப்புக்காக அந்நாட்கள்ல என்ன பண்றாங்க, பந்தி போட்டு சபையில என்ன பண்றாங்க, எல்லா காரியங்களும் ஒழுங்குபடுத்துறாங்க. வரை ஜனங்களுக்கு என்ன பண்றாங்க, பந்தி விசாரிப்புக்கு பண்றாங்க. ஜெபம் பண்ணி ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, ஆவியானவருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு, ஆவியானவருடைய சித்தத்தின்படி ஸ்தேவானை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த ஸ்தேவான் ஒரு பந்தி விசாரிப்புக்காரனா மட்டும்தான் காணப்பட்டான். ஆனால் இந்த பந்தி விசாரிப்புக்காரனாகிய ஸ்தேவானுடைய 10வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 6:8-10 சொல்லுது, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய ரட்சிப்பு எப்படி ஸ்தேவானுக்குள்ள கிரியை பண்ணுகிறது என்றால், அவனுடைய ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க யாராமல் கூடாமல் போயிற்று. அவனை எதிர்த்தவர்கள், கர்த்தருடைய நாமத்தை எதிர்த்து வந்தவர்கள், பொல்லாத மனிதர்கள், அவர்களால் என்ன பண்ண முடியல, இதை எதிர்த்து அவனை கூடாமல் போயிற்று. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் ஸ்தேவானை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். அவனுக்குள்ள ஒரு தேவ கிருபை, ஒரு தேவ சாயல் இருந்தது. அவனுக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் அக்கினியாய் காணப்பட்டது. அதனாலதான் அவன் பேசின ஞானத்தையும் அவன் பேசின அவனுடைய ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி வல்லமையாய் அந்த நாட்கள்ல, புதிய ஏற்பாட்டினுடைய நாட்கள்ல எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்க. ஒரு ஊழியக்காரரை எடுத்து அவர் பயன்படுத்தல, சபை விசுவாசியை எடுத்து பயன்படுத்தல, ஒரு சாதாரணமான ஒரு பந்தி விசாரிப்புக்காரன் தான் ஸ்தேவான். ஆனால் அந்த பந்தி விசாரிப்புக்காரனாகிய ஸ்தேவானை தேவன் எப்படியாய் பயன்படுத்துகிறார், ஆவியானவர் எப்படி ஸ்தேவான் மூலமா பயன்படுத்தப்படுகிறார், அவன் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அவன் எப்படி காத்துக்கொண்டு ஆவியானவருடைய அபிஷேகம் எப்படி அவனுக்குள்ள செயல்படுது என்றால், தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள் இருந்தது. கர்த்தருடைய பயம் அவன் இருதயத்தில் காணப்பட்டது. அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட அவன் இருந்தபடியினால தான் அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகமும் ரட்சிப்பும் எப்படிப்பட்டதாய் காண காணப்படுகிறது. அவனுடைய ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க கூடாமல் போனது என்று இருக்கிறது. அப்போ நாம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பையும் நாம பெற்றுக்கொண்ட ஆவியும் எப்படி பயன்படுத்துகிறோம்? உண்மையாவே இப்படிதான் இருக்குதா நமக்குள்ள? அப்படி நம்மை நாமே என்ன பண்ணணும்? நிதானித்து ஆராய வேண்டும். ஒரு பந்தி விசாரிப்புக்காரன் மேல் தேவ ஆவியானவர், 3 பேரும் வெவ்வேறு ஆனவர்கள். யார் மேல் தேவன் பாரபட்சம் இல்லாத தேவன், ஆவியானவர் பாரபட்சம் இல்லாதவங்க. ஊழியக்காரங்களுக்கு தான் இந்த அபிஷேகத்தை தருவேன், சுவிசேஷகர்களுக்கு தான் இந்த அபிஷேகத்தை
அபிஷேகத்தை தருவேன், இல்ல தீர்க்கதரிசிகளுக்கு தான் இந்த அபிஷேகத்தை தருவேன்னு சொல்லல. அவர் பாரபட்சம் இல்லாத தேவன். 3 பேருமே வித்தியாசமான ஒரு பணி. ஒருவர் பந்தி விசாரிப்புக்காரன், ஒருவர் 100க்கு அதிபதி, ஒருவர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தவர்கள். ஆனால் 3 பேரும் ரட்சிக்கப்படும் பொழுது தேவ ஆவியானவர் எப்படி வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிறார், அவருடைய வரங்களும் அவருடைய தாளந்துகளும் எப்படி சரியாய் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது, யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கிறார். அவனவனுடைய தேவ பக்தியின் நிமித்தம் அவனவன் தேவன் தேடுகிற விதத்தை பொறுத்து தேவ வல்லமையின் ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார், அக்கினியாய் செயல்படுகிறார். இன்றைக்கு நாமும் தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்படுகிறோம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். நாம இந்த நாட்கள்ல எப்படி பயன்படுத்தப்படுகிறோம் என்று நம்மை நாமே என்ன பண்ண வேண்டும், நிதானித்து ஆராய வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை ஸ்தேவானை போல காணப்படுகிறதா, நம்ம பேச பொழுது ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க கூடாமல் போகுதா, இந்த ஆவியானவர் நம் மூலமா பகிரங்கமா செயல்படுகிறாரா. இந்த நாட்கள் பொல்லாதவர்களா இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஆவியானவரை நான் எப்படி வெளிப்படுத்துகிறேன், என்னை பார்க்கிறவங்க எப்படி பார்க்கறாங்க, என் மூலமா கர்த்தருடைய சாயலை உணர்கிறார்களா என்று நாம் நிதானித்து ஆராய வேண்டும். 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, 100க்கு அதிபதியான கொர்நேலியோ. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். அப்பாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்தின் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியோ என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனமாக்கி அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டுகிறது. பாருங்களேன், ஒரு 100க்கு அதிபதி என்ன பண்றாரு, அவரை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. 10வது அதிகாரத்துல பாருங்க, அவர் ஒரு 100க்கு அதிபதியை காணப்படுகிறார். ஆனா 2வது வசனம் சொல்லுது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆனால் அவனோ 3வது வசனம் சொல்லுது, 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வந்த உடனே கொர்நேலியை கூப்பிடுறாரு. ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக இருக்கிறது, அவருடைய சந்நிதியில் வந்து எட்டியது. இன்றைக்கு நாமும் ஜெபிக்கிறோம். ஒரு 100க்கு அதிபதி ஆனவர், அவருக்கு எவ்வளோ பெரிய காரியங்கள் இருக்கும், ஒரு அரசு அதிகாரியாக இவர் செயல்படுகிறார். ஆனால் அவருடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. அவர் ஜெபித்த மாத்திரத்தில் கர்த்தருடைய தூதுவானவர் என்ன பண்றாரு, வந்துட்டு கொர்நேலியு கிட்ட பேசுறாரு. கொர்நேலியுவே, நீ பண்ண தானம் தர்மம் உன்னுடைய ஜெபங்கள் எல்லாம் எங்க இருக்குது, கர்த்தருடைய சந்நிதியில் வந்து எட்டியது. ஒரு 100க்கு அதிபதி ஜெபித்த மாத்திரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் ஜெபங்களுக்கு பதில் தருகிறார். அவன் ஜெபித்த மாத்திரத்தில், அவன் முழங்கால் போட்ட மாத்திரத்தில் அடுத்த ஜெப வேளையிலே தேவனுடைய ஆவியானவர் அவருக்கு பதில் கொடுக்கிறாரு. உன்னுடைய ஜெபங்கள் வந்து எட்டியது. நம்மளுடைய ஜபங்கள் எப்படிப்பட்டது, ரொம்ப பெரிய ஆளோ பெரியத்துக்காக எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமோ இல்ல முன்னாடியோ பின்னாடியோ பெரிய ரட்சிப்புக்குள்ளாக நடத்தப்பட்ட ஒரு தேவ மனிதரோ கிடையாது. ஒரு 100க்கு அதிபதியான ஒரு சாதாரணமான ஒரு துறையில இருக்கிற ஒரு சாதாரணமான உங்களையும் என்னையும் போன்ற ஒரு, ஆனால் கர்த்தர் அவனுடைய ரட்சிப்பை பாருங்க. கொர்நேலியு தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாய் காணப்பட்டான். தேவனுக்கு நம்மளுடைய பயம் எப்படிப்பட்ட பயமா இருக்குது. ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் ஜெபித்த மாத்திரத்தில் அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. தேவனுடைய தூதுவானவர் வந்து சொல்றாரு, உன்னுடைய தான தர்மங்கள் எனக்கு கர்த்தர் நினைப்பூட்டுகிறாருப்பா, உன்னுடைய ஜெபங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து இருக்குதுன்னு சொல்றாரு. இன்றைக்கு ஏனால தேவனுக்கு பயந்தவனாய் காணப்பட்டான். நாமும் தேவனுக்கு பயப்படுறோம். கர்த்தர் நம்மளிடத்துல நம்ம கிட்ட வந்து இது மாதிரி ஒரு பதில் சொல்றாரா, உன்னுடைய ஜெபங்கள் வந்து எட்டியது மகளே, உன்னுடைய தான தர்மங்கள் எட்டியது, நீ செய்யற காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்துக்கு வந்து எட்டியதா என்று அன்றைக்கு கொர்நேலியை பார்த்து தேவனுடைய கர்த்தருடைய தூதுவானவர் சொன்ன பதில் இன்றைக்கு நம்மளுடைய ஜெபங்களை பார்த்து கர்த்தருடைய தூதுவானவர் சொல்லுவாரா? அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3வது அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறுமா? நம்மை என்ன பண்ண வேண்டும், நிதானித்து ஆராய வேண்டும். ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் தான் ஸ்தேவான், ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன், ஒரு பந்தி விசாரிப்புக்காரன அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் அவனுடைய ஞானத்தையும் தேவ அபிஷேகத்தையும் பார்த்து அவனை எதிர்த்து நிற்க கூடாமல் போயிற்று என்று இருக்கிறது. கொர்நேலியு 10ஆம் அதிகாரம் 3வது வசனம்
வசனத்துல 2வது அதிகாரத்துல இருக்கு. அவன் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன், ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கான், அவனுக்கு பிஸியான ஒரு வேலையில இருக்கான். ஆனால் அவனுக்குள் ஒரு தேவ பயம் இருந்தது. தேவ பயத்தின் நிமித்தம் கீழ்ப்படிந்து வாழ்ந்தவனாய் காணப்பட்டான். அதனால தான் அவனுடைய வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கையாக மாறியது. அதனால தான் அவனுடைய ஜெபங்களுக்கு கர்த்தருடைய தூதுவானவர் இமீடியட்டா வந்து என்ன பண்றாரு, பதில் கொடுக்கிறார். உன்னுடைய தான தர்மங்கள் வந்து எட்டியது. இன்றைக்கு நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் வருகிறதா? நம்ம தேவ பக்தி உள்ளவர்கள் தான், இல்லைன்னு சொல்லல. நம்மளுடைய தேவ பக்தி எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய தேவ பக்தி உண்மையாவே செயல்படுது என்றால் இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை மாற வேண்டும், இப்படிதான் நம்ம வாழ வேண்டும், இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இதை தவிர்த்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வேற ஒரு காரியங்களை, இல்லை நான் தேவ பக்தியோடு இருக்கிறேன், நான் ஊழியங்கள் பண்றேன், நான் தேவ பக்தியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உன்னதர் தான் இதற்கான காரியங்களை கணக்கு கொடுக்கணும். ஏனென்றால் இதுதான் உண்மையான தேவ பக்தி. இதுதான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்படுற ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷனுடைய காரியங்கள். ஆவி இப்படிதான் செயல்படும். நாம இப்படி கிடையாது, அப்படி ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் கிடையாது. உண்மையாவே தேவ பக்தி நிறைந்தவனாய் காணப்பட்டால் சகல துர்குணங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும். இவங்களுக்குள்ள இந்த 2 நபர்களுக்குள்ள சகல துர்குணங்கள்ல ஏதாவது ஒரு துர்குணங்கள் இருந்திருந்தா கூட கொர்நேலியுடைய ஜெபத்திற்கு பதில் வந்திருக்காது. சேவானுடைய ஆவியை பார்த்து பயந்திருக்க மாட்டாங்க. அவன் பேசுற வார்த்தையை பார்த்து பயந்து மறு உத்தரவு கொடுக்காம போயிருக்க மாட்டாங்க. சகல துர்குணங்களை ஒழித்து விட்டு கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாய் காணப்படுகிறான். அவன் புது சிருஷ்டியாய் இவங்க 2 பேரும் இருந்தது நிமித்தம் தான் இவங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வர ஆரம்பித்தது. 3வது காரியம் பார்த்தீங்கன்னா பவுலை பத்தி பார்க்கலாம். பவுலுடைய காரியங்கள் பாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரிய பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இவனுடைய வாழ்க்கை பாருங்க, சவுலுடைய வாழ்க்கை. தமஸ்குல இருக்கிற ஜனங்களை என்ன பண்றான், கொலை செய்யணும், அவங்கள துன்புறுத்தணும்னு சொல்லிட்டு நியாய சாஸ்திரிகளிடத்துல போயிட்டு நிருபங்களை கேட்டு வாங்குறான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றான். பாருங்க, சவுலுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை காணப்படுகிறது. கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். எல்லாரையும் துன்பப்படுத்தி அந்த துன்பத்துல ஒரு சந்தோஷத்தை காண்றான். ஏன்னா மோசேயுடைய நிருபங்களை நான் வந்து என்ன பண்றேன், அந்த நிருபத்தின் பிரகாரமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, போற வழியில, தமஸ்குக்கு போற வழியிலே கர்த்தர் அவனை சந்திக்கிறார். சந்தித்த மாத்திரத்தில் அவனுடைய வாழ்க்கை மாறுது. சவுல் என்ன பண்றாரு, பவுலா மாறுறாரு. அவருடைய வாழ்க்கை காலகட்டத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்களேன். அவர் ரட்சிக்கப்பட்டார். ஒரு பொல்லாத மனுஷன், நம்மளை போல ஒரு நார்மலான ஒரு மனுஷனாக காணப்பட்டான். நம்மளை காட்டிலும் கொடுமையாய் காணப்பட்டார். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவராய் காணப்பட்டான். ஆனால் அவருடைய வாழ்க்கையை கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ள நடத்தப்படுகிறார். கர்த்தர் அவரை சந்திக்கிறார். இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்கிறார். போகிற வழியில, தமஸ்குக்கு போகிற வழியில சந்திக்கிறார். சந்தித்த மாத்திரத்தில் அவன், நீ யார் என்று கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று பேசின மாத்திரத்தில் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான். இயேசு, உண்மையான தேவனை நான் சந்தித்தேன், போற வழியில, தமஸ்குக்கு போற வழியில நான் உண்மையான தேவனை சந்தித்தேன் என்று தன்னுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவனா அவர் என்ன பண்றாரு, அவருடைய காலத்துல அவருடைய ஊழியத்தின் வாழ்க்கையை பாருங்களேன். பவுல் அவருடைய வாழ்க்கையில காலத்தின் அருமையை அறிந்து கொண்டபடினால் அவர் செயல்பட்டார். இன்றைக்கு நம்மளுடைய காலத்துல ரட்சிப்புக்குள்ளாக நடத்தப்பட்ட காலம், நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கோம், ஆண்டவருக்குள்ள வந்திருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கை பிரயோஜனமா நம்ம மாத்துறோமா, எப்படி செயல்படுகிறோம்? அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையின் காலத்தை அருமையை அறிந்து செயல்பட்டதன் நிமித்தம் தான் அநேக பட்டணங்கள், கிராமங்கள் தோறும் சென்று சுவிசேஷத்தை எடுத்து பிரசங்கிக்கிறவராய் காணப்பட்டார். அவர் ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 9:20 சொல்லுது, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். ஒரு நிமிஷம் கூட அவர் தாமதப்படுத்தலங்க. அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவர் என்ன பண்றாரு, இம்மீடியட்டா எல்லா கிராமங்களையும் சபைகள் தோறும் போயிட்டு கிறிஸ்து குமாரன் என்று, கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று என்ன பண்றாரு, ஆலயங்கள்
தோறும் பிரசங்கித்தவராய் காணப்பட்டார். அது மட்டும் கிடையாது, அவருடைய 45 வயது முதல் 57 வயது இந்த குறிப்பிட்ட காலகட்டம் பார்த்தீங்கன்னா பவுலுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. ஏன்னா இந்த வரையினான காலங்கள் மிக முக்கியமான காலங்களாய் பவுலுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. ஏன்னா இந்த காலத்துல இந்த 45 வயது முதல் அந்த 57 வயதுக்குள்ள பவுல் என்ன பண்றாரு பாருங்களேன். இந்த காலகட்டத்துல 3 மிஷனரி பயணங்களை அவர் மேற்கொண்டார் என்று இருக்கிறது. தேவ வசனங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. அவர் 3 மிஷனரி பயணங்களை மேற்கொண்டார். அது எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் என்ன பண்றாரு, 27 புத்தகங்களையும் 14 நிருபங்களையும் என்ன பண்றாரு, எழுதி தேவன் அவருக்கு கொடுத்த நேரத்தை சரியா எடுத்து பயன்படுத்துகிறார். அவருடைய ரட்சிப்பு, அவர் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, தேவனுக்கு பயப்படும் பயத்தை அவர் எப்படி செயல்படுகிறார், எல்லா கிராமங்கள் தோறும் சுவிசேஷத்தை எடுத்து பிரசங்கிக்கிறார். இந்த காலகட்டத்தில் 3 மிஷனரி பயணங்களை மேற்கொள்றாரு. 27 புத்தகங்களை எழுதுறாரு. 14 நிருபங்களை எழுதி தேவன் அவருக்கு கொடுத்த நேரம், அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை அவர் எப்படி செயல்படுத்துகிறார், புத்தி உள்ளவராய் ஞானம் உள்ளவராய் எடுத்து செயல்படுகிறார். தன்னுடைய ஊழிய நாட்கள் எல்லாம் என்ன பண்றார், நிதானித்து ஊழியம் செய்கிறார். எப்படி செய்யணும், தேவ ஆவியானவரோடு கூட ஒத்தாசையை பெற்றுக்கொண்டவராய் தன்னுடைய ஊழிய ஓட்டத்தை சரியாய் வெற்றிகரமாய் எடுத்து முடிக்கிறாரு. அதனால தான் தீமோத்தேயுல சொல்றாரு, அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, இதோ போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் இது முதல் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றாரு. ஏனென்றால் அவருக்கு கொடுத்த காலகட்டத்தை அவர் எப்படி செயல்பட்டார், ஞானமாய் நிதானமாய் எடுத்து செயல்பட்டு நிருபங்களை எழுதுவதற்காகவும் கர்த்தர் கொடுத்த காலத்தை சரியாய் ஓட்டத்தை முடிப்பதற்கும் எடுத்து பயன்படுத்தினார். நம்மளையும் அவர் ஒரு நாள் கூட தாமதப்படுத்தல, ஒரு நாள் கூட வீணாக்கல. சில காரியங்களோடு தன்னுடைய நேரத்தை வீணடிக்காதபடி காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டவராய், அவருடைய ஓட்டத்தை முடிக்கத்தக்க திராணியை பெற்றுக்கொண்டவராய், அவர் சகலத்தையும் செய்து வெற்றியா என்ன பண்றாரு, அவருடைய ஓட்டத்தை முடித்தார். இன்றைக்கு நாமும் ரட்சிக்கப்பட்டிருக்கும், நாமும் சுவிசேஷத்தை அறிந்திருக்கும். அன்றைக்கு பவுலுக்கு பாருங்க, மீன் செதில்களை போல உடையவராய் அவர் அவஸ்தப்பட்டு தான் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த ரட்சிப்பு எப்படி வந்திருக்கு, இலவசமாய் வந்திருக்கு. பவுலுக்கு போல ரட்சிப்பு நம்ம வந்திருந்தா இந்நேரம் விட்டு ஓடி இருப்போம். ஆனால் பவுலை போல ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள உங்களுக்கும் எனக்கும் இலவசமாய் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அந்த ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்திருக்கிறார். ஆனால் ரட்சிப்பை பெற்றுக்க ஒரு அவஸ்தப்பட்டு, ஒரு வேதனையோடு, ஒரு நிர்பந்தத்தோடு, ஒரு கட்டாயத்தோடு பயந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மனிதன் அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாது, யார் பேசுறதுன்னு தெரியல. அந்த ஒளியிலிருந்து ஒரு சத்தம் மட்டும் கேட்குது, நான் தான் இயேசுன்னு சொல்றாரு. அந்த சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்தவராய் சுவிசேஷத்துக்காக தன் வாழ்நாள் முழுவதும் ஓடி தன்னுடைய வாழ்க்கையை அவர் தியாகம் பண்ணி தேவனுக்காக ஊழியத்தை செய்து முடித்தார். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொண்டோம், இலவசமாய் பெற்றுக்கொண்டோம். இலவசமாய் வாங்கியிருக்கிறோம்ல, ஃப்ரீயா கிடைக்கிற பொருளுக்கு என்னைக்குமே வர்த் இல்லை, அதுக்கான வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா காசு கொடுத்து வாங்குற பொருளுக்கு தான் என்னைக்குமே நம்ம வேல்யூ, அதை பார்த்து பொக்கிஷமா வைப்போம். ரட்சிப்பு இலவசமா வந்திருக்குல்ல, அதனால தான் நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க, அந்த ரட்சிப்பை உதாசீனப்படுத்தி செயல்படுகிறவர்களாய் காணப்படுகிறார். அதனால இந்த 3 பேரும் பாருங்க, ஸ்தேவானா இருந்தாலும் சரி, கொர்நேலியுவா இருந்தாலும் சரி, சவுலா இருந்தாலும் சரி, தேவ பக்தியை காத்து கொண்டவர்களாய், தங்களுடைய ரட்சிப்பை காத்து கொண்டவர்களாய், தங்களுடைய ஓட்டத்தை முடித்தவர்களாய் காணப்பட்டார்கள். அதனால தான் அப்போஸ்தலர் 17:6 முன்னாடி பாருங்க, அவன் நிருபங்களை வாங்கி கொண்டு வந்தான். எதற்காக வாங்கினான், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறதுக்காக சவுல் நிருபங்களை வாங்கி கொண்டு வந்தவனாய் காணப்பட்டான். அப்போஸ்தலர் அந்த 1வது வசனத்துல. ஆனா அப்போஸ்தலர் 17:6 சொல்லுது, தெசலோனிக்கா பட்டணத்தை சேர்ந்தவர்கள் பவுலியும் ஷீலாவையும் உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். பாருங்க, நிருபத்தை வாங்குறவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. இதுதான் கர்த்தருடைய நடத்துதல், ஆவியான ஒரு கைட்னஸ். ஆவியானவர் எப்படி நடத்துகிறார்னு பாருங்க. நிருபங்களை வாங்குறான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறதுக்காக. சவுல் பவுலா மாறின உடனே அதே அதிகாரங்கள் பாருங்க. 9வது அதிகாரத்துல நிருபத்தை வாங்கினவன் 17வது அதிகாரம் சொல்லுது, இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் வருகிறார்கள் என்று யார் சொல்றாங்க, தெசலோனிக்கா பட்டணத்தை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாய் காணப்படுதா, இதை நாம் நிதானித்து ஆராய வேண்டும். தேவ பக்தி நமக்குள் இருக்குமானால் நிச்சயமா நமக்குள் என்ன இருக்கும், ஆத்ம தாகம் இருக்கும், மனத்தாழ்மை இருக்கும், ஒரு மனம் இருக்கும். இந்த 3 காரியமே நம்மளுடைய வாழ்க்கையில சபையா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இந்த 3 காரியங்களும் நம்மளுடைய ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையோட வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆத்ம தாகம் இருக்க வேண்டும், ஆத்மாக்களை குறித்த பாரமுடையவர்களாய் காணப்பட வேண்டும்.
மனத்தாழ்மை இருக்க வேண்டும், ஒரு மனம் இருக்க வேண்டும். இந்த மூன்றுமே இருக்கும் பொழுது இயேசு அங்கே இருப்பார். நிச்சயமா இது நமக்குள் இருக்கும்போது நமக்குள்ள இயேசுவானவர் வாசம் பண்ணுவார். ஒருவேளை சபைகள் இருந்தால் சபைக்குள் ஆத்ம தாகமும் மனத்தாழ்மையும் ஒரு மனமும் இருந்தால் இயேசுவானவர் அந்த சபையில வாசம் பண்ணுவார். நிச்சயமா ஆத்ம தாகமும் மனத்தாழ்மையும் இருக்குங்க, ஆனா ஒரு மனமே இல்லைன்னா இயேசு அங்கே இருக்கவே மாட்டாரு. இந்த மூணு இருக்கிற இடத்துல தான் இயேசுவானவர் அங்கே வாசம் பண்ணுகிறவராய் காணப்படுவார். அது இடத்துல பாருங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மனிதன் யோனத்தானை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். யோனத்தான் தாவீதை ஏன் தன் உயிரை போல நேசித்தான் தெரியுமா? நிறைய பேருக்கு இந்த காரியமே தெரியாது. யோனத்தான் பாருங்க, தாவீதை தன் உயிரை போல நேசித்தான். ஒரே ஒரு காரியம் தான், ஏன் யோனத்தான் தாவீதை உயிரை போல நேசித்த காரணம் என்னவென்றால், தாவீதினால் கிடைக்கப்பட்ட ரட்சிப்பை பெரிதாய் பார்த்தது நிமித்தம். தாவீது மூலமா ஒரு ரட்சிப்பு யோனத்தானுக்கு வந்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட யோனத்தான் தாவீதை எப்படி பார்க்கிறார் என்றால், அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர் தன் உயிரை போல நேசிக்கிறவராய் காணப்பட்டார். தாவீது யோனத்தானுக்கு தாவீது மூலமா ஒரு ரட்சிப்பு வருகிறது. இந்த ரட்சிப்பை காத்து கொண்டவர்கள் தேவ பயத்தோடு கூட நடக்க வேண்டும். நமக்குள்ள தேவ பயம் இருக்கிறதா? தேவ பயத்தின்படி நாம நடக்கிறோமா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் சொல்லுது, 10வது வசனம் 11வது வசனம், அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்குதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கியாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளா இருந்தார்கள். யாரு? பெரோயா பட்டணத்தை சேர்ந்தவர்கள். பவுல் போய் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ண உடனே அந்த பிரசங்கத்தை கேட்டவர்கள் என்ன பண்றாங்க? ஆராய்ந்து பார்க்கிறார்கள். இது கரெக்டா இருக்கா? தேவனை குறித்த பயம் அவர்களுக்குள்ள காணப்படுது. தேவ பயம் என்ன பண்ணுது? வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறது, வசனத்தை ஆராய்ந்து பார்க்க செய்கிறது. அதனால தான் தெசலோனிக்கேயா பட்டணத்தை காட்டிலும் பெரோயா பட்டணத்தில் இருந்தவங்க எப்படிப்பட்டவங்களாய் காணப்பட்டார்கள்? நற்குணசாலிகளாய் காணப்பட்டார்கள். வசனங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள், நாட்களை ஆராய்ந்து பார்த்தார்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டார்கள். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு வரும்பொழுது நம் நியாயம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர் நியாயாதிபதியாய் வருகிறாரே, அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே என்று தேவ பயத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாங்க? வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். எபிரேயர் 5:12 சொல்லுது, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள் என்று. காலத்தை பார்த்தா நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? குழந்தைகளைப் போல பால் உண்ணவர்களாய், ஆகாரத்தை அல்ல பால் உண்ணவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். ஏனென்றால் ரட்சிப்பு சரியாய் செயல்படவில்லை. ரட்சிப்பு நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பும் தேவ ஆவியானவருடைய அபிஷேகமும் காலத்தையும் பிரயோஜனப்படுத்தி கொண்டு இருப்போமானால் நாம் போதகர்களாய் இருந்திருப்போம். நாம் போதகர்களாய் இருக்காதபடி நாம் இன்னும் பால் உண்ணவர்களாய் காணப்படுகிறோம் என்றால் ஒரே ஒரு காரணம், தேவ பயம் இல்லை. ரட்சிப்பை சரியாய் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தல. நம்ம ரட்சிப்பை கரெக்டா சரியா நிதானமா நம்ம செயல்படுத்துறோமா? நம்மை நாமே நிதானித்து ஆராய வேண்டும். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்குடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கர்த்தருடைய பலன் யாரோடு கூட வருகிறது? அவரோடு கூட வருகிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டவர்களாய் பெரோயா பட்டணத்தை போல அந்த பட்டணத்தில் வசித்த ஜனங்களை போல நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? மனோவாஞ்சியாய் உள்ளவர்களாய், வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய். பவுல் தாங்க பிரசங்கம் பண்றாரு. அவர் வல்லமையான மனுஷன், தேவ ஆவியானவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். பிரசங்கம் பண்ணி முடித்தவன அந்த பிரசங்கம் சரியா இருக்கிறதா என்று வசனத்தோடு கூட ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அதனாலதான் தெசலோனிக்கேயா பட்டணத்தை காட்டிலும் பெரோயா பட்டணத்தில் இருந்தவங்க நற்குணசாலிகளாய் காணப்பட்டார்கள். ஒரு ஸ்தேவான் பந்தி விசாரிப்புக்காரனுக்கு இருந்தது. அவனுக்குள்ள இருந்த அபிஷேகமும் தாளந்தும் எதிர்த்து நிற்க கூடாதபடி அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய், அவனுடைய ரட்சிப்பை கடைசி மட்டும் காத்து கொண்டவனாய் காணப்பட்டான். புதிய ஏற்பாட்டினுடைய காலத்துல முதல் இரத்த சாட்சியர் என்றால் ஸ்தேவான் தான். அதனால தான் சவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவனாய் காணப்பட்டவன் பாதி வழியில தமஸ்குக்கு போற வழியில ஆண்டவரை சந்திக்கிறாரு. இயேசு கிறிஸ்து பேசுற அந்த வார்த்தையை உள்வாங்கின உடனே, அந்த ரட்சிப்பை பெற்று கொண்ட உடனே கால தாமதம் இன்றி தேவாலயங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் சுவிசேஷத்தை எடுத்து உரைக்கிறார். ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை எடுத்து உரைக்கிறார். அநேக நிருபங்களை எழுதுகிறார். அநேக புத்தகங்களை ஆவியானவருடைய உதவியோடு கூட என்ன பண்றாரு? எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் எழுதி 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 வைக்கிறாரு. அதனால தான் உலகத்தை கலக்கிறவர்களாய் துன்பப்படுத்துகிறவன் உலகத்தை கலக்குகிறவனாய் மாறினார். எப்படி ஆண்டவர் எப்படி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் எப்படி கொடுக்கிறாரு பாருங்க. அப்படிப்பட்ட டிரான்ஸ்பர்மேஷன் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குதா? ஒரு கொர்நேலியு பாருங்க, ஒரு 100க்கு அதிபதி. அவன் ஜெபித்த மாத்திரத்துல அவர் கர்த்தருடைய தூதவானவர் இறங்கி வந்து அவனுடைய ஜபங்களுக்கு பதில் தருகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசியாய் காணப்படுகிறோம். நம்மளுடைய ஜபங்களுக்கு கர்த்தருடைய தூதுவான நம்மளுடைய அறையில இறங்கி வந்து உன் ஜபம் கேட்கப்பட்டது மகளே நான் பிரத்யட்சமா நம்மளால சொல்ல முடியுமா? ஏனென்றால் ரட்சிப்பை நம்ம சரியா பயன்படுத்தல, அதை கையால தெரியல நம்மளுடைய வாழ்க்கையில. அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறார். இலவசமான ரட்சிப்பு, இந்த இலவசமான ரட்சிப்பை நம்ம எப்படி கையால தெரியல. காசு கொடுத்து வாங்கிறதா நிச்சயமா அந்த பொருளை நம்ம கரெக்டா உபயோகப்படுத்திருப்போம். இலவசமா வந்த மாத்திரத்துல இதை எப்படி கையாளணும்னு தெரியாம சகல துர்குணங்களோடு கூட நம்ம என்ன பண்றோம்? இந்த ரட்சிப்பை வீணடித்து கொண்டு காலத்தை பிரயோஜனம் பண்ணாம காலத்தை வீணடிக்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். நம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டவர்களாய், இந்த ரட்சிப்பை பயன்படுத்தி கொண்டவர்களாய், இந்த ரட்சிப்பின் நிமித்தம் அநேகருக்கு சுவிசேஷத்தை எடுத்துரைக்கிறவர்களாய் அந்த தாகத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டும். இந்த வசனத்தின் பிரகாரமாய் நம்மளுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து, சேவானை போல என்னுடைய வாழ்க்கை இருக்குதாப்பா, கொர்நேலியோ போல என்னுடைய வீடு இருக்கா, கொர்நேலியோ போல என்னுடைய வாழ்க்கை இருக்கா, பவுலை போல என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கா, ரட்சிப்பு செயல்படுதான்னு சொல்லிட்டு நம்மை நாமே நிதானித்து ஆராய வேண்டும். தேவன் தாமே இந்த வசனங்கள் நிமித்தம் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.